அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ஒரு சக்சஸ் பை செல் இண்டிகேட்டர் அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வால்யூம் இருக்கு, சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு, இஎம்ஐ கிராஸ் ஓவர் இருக்கு, லிக்விடிட்டி இருக்கு, குவாலிட்டி ஆஃப் பை செல் வால்யூம் இருக்கு, இது இஎம்ஐ கிராஸ் ஓவர் இருக்கு, டார்கெட் இருக்கு, செல் இருக்கு, பை என்ட்ரி இருக்கு. ஓகேவா? இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நான் வந்து பப்ளிக்கா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசிக்கான விஷயம். சரிங்களா? இந்த பேசிக்கான விஷயத்தை வச்சு நீங்களே ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணலாம். ஆனால் அது வந்து கரெக்டான என்ட்ரி கொடுக்காது. இதுக்கு பேக்கெண்ட்ல ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை வந்து நான் கண்டிப்பா யூடியூப் சேனல்ல நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பிரைஸ் ஆக்ஷன் கூட இருக்கு, அட்வான்ஸ் செல்லர்ஸ் கூட இருக்கு. அட்வான்ஸ் செல்லர்ஸ், இதெல்லாம் அட்வான்ஸ் செல்லர்ஸ். சரிங்களா? இது எந்த விதத்துல டெக்னிக்கல் கரெக்டா யூஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு மெயின். சரிங்களா? சும்மா நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் இந்த இண்டிகேட்டர் கிரியேட் பண்ண எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இந்த வீடியோலயே நான் காட்டுறேன். இந்த இண்டிகேட்டரோட வெர்ஷன் பாருங்க, 113வது வெர்ஷன் இது. சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் 113வது வெர்ஷனுக்கு அப்புறம் தான் இங்க நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்ப 100 வெர்ஷன் நான் ட்ரையல் அண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஒவ்வொரு டைமும் நான் ட்ரையல் அண்ட் டெஸ்ட் பண்ணி இங்க என்ட்ராகும், எரர் வரும், மிஸ்டேக் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு வேற 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 பேராமீட்டர்ஸ், டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ், ஓகே, அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணி தான் ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம யூடியூப் சேனல்ல போடுறோம். சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்கு இந்த வீடியோல. சரிங்களா? இப்ப இது ஓவரால் அப் ட்ரெண்ட், இங்க இருந்து இங்க வரைக்கும் அப் ட்ரெண்ட். நம்ம இங்கே என்டர் ஆகி இங்கே செல் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஆனா நம்ம இண்டிகேட்டர்ல பாருங்க, இங்க மட்டும்தான் பை கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்ததுல செல் வேற கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்ப நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அது ஒரு மினிமம் லாஸ் தான். நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல நம்ம இது மாதிரியான ஒரு மைனர் லாசஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இண்டிகேட்டர் நம்ம ரீட் பண்றோம் பாருங்க, நல்ல கவனிங்க. இங்க ஒரு சிக்னல் வருது, அதாவது சூப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இங்க ஒரு என்ட்ரி கிடைக்கல. அப்ப இங்க என்ட்ரி கிடைக்கலன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அதோட வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போய் பார்க்கணும், கொஞ்சம் முன்னாடியோ கொஞ்சம் பின்னாடியோ போய் பார்க்கணும். ஜஸ்ட் வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்ட்ரி கிடைக்குதா இல்லையா? அப்ப இங்கேயும் பாருங்க, என்ட்ரி கிடைக்கல. அப்புறம் 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் முன்னாடி போறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல என்ட்ரி கிடைக்குது பாருங்க, பெர்ஃபெக்ட் என்ட்ரி கிடைச்சிருச்சு. சரிங்களா? இவ்வளவுதான். நம்மளுக்கு கண்டிப்பா என்ட்ரின்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா? அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றது இந்த இந்த பாயிண்ட் மூலமா தான் கிடைக்கும். இப்ப பாருங்க, இதுல பாருங்க, இந்த ட்ரெண்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் பிடிச்சிருக்கோம், இங்க இருந்து இங்க வரைக்கும் பிடிச்சிருக்கோம். கரெக்டா? எதையுமே மிஸ் பண்ணல. ஆனால் இதே இது வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அப்ளை பண்ணும்போது, அதாவது அவுட் ஆஃப் த மணில ஏதோ ஒரு இதுல நான் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிக்னல் வரல. ஏன் வரலன்னா, அந்த டெக்னிக்கல் பேராமீட்டர் மீட் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வேற இந்த இது மாதிரி சிக்னல் வரும்போது நம்ம வேற இந்த மணில போய் பார்க்கணும். ஓகே, இங்க ஒரு சிக்னல் இருக்கு, ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, லிக்விடிட்டி வேற இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போய் பார்க்கணும். பார்க்கும்போது நம்ம அந்த ட்ரெண்டை ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.